வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நீங்க கேட்ட மாதிரி போஸ்ட் லேண்ட்மார்க்கை வச்சு எப்படி ஒரு 3D அவதார நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இமிட்டேட் பண்ண வைக்கிறது, அதை தான் பார்க்க போறோம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு யூனிட்டி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீடியா பைப்பை இம்போர்ட் பண்ணிடுங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள. நான் ஆக்சுவலி அதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா, நான் முன்னாடி லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மீடியா பைப் சாம்பிள்ஸ் சீன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, போஸ்ட் லேண்ட்மார்க்கு. இதில் போயிட்டு இந்த சீனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை போய் சேவஸ் கொடுத்து சீன்ஸுக்குள்ள இமிட்டேஷன் உங்கள் இஷ்டம் தான், எந்த நேம் வேணால் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ இமிட்டேஷன்ற ஒரு சீன் நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ போஸ்ட் லேண்ட்மார்க்னா ஃபுல் பாடி, ஹெட்டுலேருந்து கீழே கால் வரைக்கும் மொத்தம் 33 லேண்ட்மார்க்ஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இப்போ வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வச்சு நம்ம ஒரு அவதாரை மூவ் பண்ண வைக்க போகிறோம். இதுக்கு நமக்கு தேவைன்றது ஃபஸ்ட்டு ஒரு 3D அவதார் வேணும். ப்ரௌசர் போயிட்டு MIXAMO மிக்ஸாமோ அந்த சைட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் அவத்தார்ஸ், இங்கே கேரக்டர்ஸ்ன்னு போயிடுச்சிங்கன்னா அவத்தார்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த இங்கே அனிமேஷன் பேனல் செலக்ட் பண்ணிங்கன்னா இருக்கும். இதை வந்து நான் செப்பரேட் வீடியோவாக தனியாக போடுறேன் என்னான்ட்டு. ஓகே, நான் இப்போது இந்த வைபாட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டரை நம்ம வச்சு நம்ம பண்ணுறதை இமிட்டேட் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணணும். FBX ஃபார் யூனிட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு T-Pose டவுன்லோட் பண்ணுங்கள். எப்போவுமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க உங்கள் அசட்டு, உங்கள் ப்ராஜெக்டை எப்பயுமே ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ் எப்படி என்ன நடக்குதுன்ட்டு புரியும். மாடல்ஸ்ன்ற ஃபோல்டரில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா இம்போர்ட் நியூ அசட்டுன்னு கொடுத்து டவுன்லோட்ஸில் இங்கே இருக்குது பாருங்கள் வைபாட்டு, அது கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். இப்போ இந்த அவதாரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிக்கு இருக்குல்ல, ரிக்கில் போயிட்டு அனிமேஷன் டைப் ஜெனரிக்லேருந்து ஹியூமனாய்டு மாற்றிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு இந்த இதை தூக்கி இங்கே போட்டுருங்க, ஹைரார்க்கியில் போட்டுருங்க. பாட்டு நமக்கு இங்கே இருக்குது. இந்த அவதாரில் வந்து அனிமேட்டர் இருக்கும், இங்கே வந்து கண்ட்ரோலர் வந்து நன்னு தான் இருக்கணும். இந்த செட்டிங் அப்படியே விட்ருங்க, ஆஸ் இட் இஸ் விட்ருங்க. சொல்யூஷனில் இங்கே போஸ்ட் லேண்ட்மார்க் ரன்னர் இருக்குது. அந்த ரன்னர் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஹேண்ட் லேண்ட்மார்க் என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்து நம்ம லேண்ட்மார்க் வேல்யூவை இன்னும் வேறு ஸ்கிரிப்ட் வழியாக வேறு ஸ்கிரிப்டுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். மற்ற ஸ்கிரிப்ட்லேருந்து அடுத்த வேறு ஸ்கிரிப்ட்லேருந்து நம்மளால் இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரன்னர்லேருந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பப்ளிக் கீழே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து வேறு எந்த ஸ்கிரிப்ட்லேருந்தும் ரன் பண்ணுறதுக்கு இது இன்ஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு அவேக்குனா எல்லாத்தோட முன்னாடி அதுதான் ரன் ஆகும். இன்னொரு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரியல் டைமில் நமக்கு வந்து வேல்யூஸு இருக்கும். இந்த வேல்யூஸை தான் நம்ம வந்து வேறு ஸ்கிரிப்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியாச்சு. இதோட போஸ்ட் லேண்ட்மார்க் ரன்னரில் வேலை முடிஞ்சுது. இந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு நியூ ஸ்கிரிப்ட் பாடி கண்ட்ரோலர் உங்கள் இஷ்டம்தான், நாமன் கல்ச்சரையும் பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாது, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அதோட வேல்யூ புரியும். இப்போ இதில் போயிட்டு இதுதான் நம்ம பாடி கண்ட்ரோலர் ஸ்கிரிப்டு. இந்த ஸ்கிரிப்ட் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்
அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதில் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேசிக்காக இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா, போஸ்ட் லேண்ட்மார்க் இருக்கிற 33 லேண்ட்மார்க் வேல்யூஸையும் எடுத்து அது வந்து இந்த இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல மாடல், அந்த அவத்தாருக்கு ரிக்கோட கனெக்ட் பண்ணுது. அதுதான் நம்ம பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, ஒரு ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுதுன்ட்டு. இந்த இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து லேண்ட்மார்க் வேல்யூஸை வச்சு ரிக்கை நம்ம மூவ் பண்ணலை. இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு வந்து மூமெண்ட்டு ரொம்ப ப்ரிசைஸாகவும் அக்யூரேட் மூமெண்ட்டும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், எந்தெந்த போனு எல்லா போனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து இனிஷியலாக டி நம்மளுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அவதார் எல்லாம் டிபோஸ் அவதாராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அந்த போன்ஸ்லாம் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம இப்போ மீடியா பைப்புக்கும் யூனிட்டி கோஆர்டினேட்ஸும் வேறு வேறு இருக்கும். மீடியா பைப்போட XYZ கோஆர்டினேட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், யூனிட்டோட XYZ கோஆர்டினேட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து ஃப்ளிப்பு பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்கேற்ற மாதிரி 3D வேர்ல்டு ஏற்ற மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். இந்த பைன் போஸ் என்ன பண்ணுதுன்னா, டி ஷேப்பில் இருக்கும்போது எல்லா போனோட பொசிஷனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதாவது இனிஷியலாக கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேலிப்ரேட் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறமேட்டு ஏதாவது அதுக்கப்புறம் மூமெண்ட் இருந்ததுன்னா அந்த வேல்யூஸ்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மூமெண்ட்டு கொடுத்துரும். ரன்னர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இது. இங்கே பாருங்கள், அங்கே போஸ் ரிசல்ட்டு கிடச்சதுக்கப்புறம் அங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணோம்ல, அந்த வேல்யூஸ் இங்கே எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், மீடியா பைப் இமேஜ் ஸ்பேஸுக்கும் யூனிட்டி ஸ்பேஸுக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். வந்து Z வேல்யூ எப்பயுமே மீடியா பைப்லேருந்து வராது, அது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மீடியா பைப் வந்து 2Dயில் ஒர்க் பண்ணுது. நம்ம ஒரு வேளை 3D கேம் யூஸ் பண்ணோன்னா Z வேல்யூ கிடைக்கும். 2D கேமை வச்சும் எப்படி Z வேல்யூ கண்டுபிடிக்கலாம், எப்படி எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி ஒர்க் பண்ணுறன்றதும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவை கிடையாது, Z வேல்யூ இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம ஒரு பேசிக் இமிட்டேஷன் தானே பண்ண போகிறோம். அதனால் இதுதான் உங்களுக்கு மீடியா பைப்போட லேண்ட்மார்க்கும் 3D கேரக்டரோட ரிக்கும் எப்படி மேப் பண்ணிருக்காங்கன்ட்டு. முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல, அந்த பொசிஷனை வந்து மூவ் பண்ணல. லேண்ட்மார்க் மூவ் ஆகிற பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணல. மூவ் ஆகிறப்போ எப்படின்னா, இப்போ இந்த எல்போலேருந்து ரைட் எல்போ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வச்சு அதோட டைரக்ஷனை வச்சு நம்ம இங்கே வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங். இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் இப்படி மூவ் பண்ணாமல், எல்போவோட எண்ட் பாயிண்ட்டை மட்டும் மூவ் பண்ணாமல் நம்ம அது வந்து 2 வேல்யூஸை வச்சு ஸ்டார்ட் எண்டு வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அது மாதிரி தான் நம்ம ஒரு இப்போ ஆர்மு லெக்கு எல்லாமே அப்படி தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ரொட்டேட்டு. இது ஆப்ஷனல் தான், ட்ராக் ஸ்மால்லாம் ஆப்ஷன் தான். இப்போ நீங்கள் வந்து திரும்ப யூனிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஹைரார்க்கியில் வந்து இப்போ ஒரு எம்டி கிரியேட் பண்ணிவிட்டு மேனேஜர்னு கொடுத்துருங்க. மேனேஜரு ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேனேஜரில் வந்து இந்த பாடி கண்ட்ரோலர் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணோம்ல, அதை அசைன் பண்ணுறங்க. இங்கே தெரியுதா, மிரர் மூவ்மெண்ட் இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பண்ணோம். ஸ்பீடு வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கிரிப்டில் என்னென்னா, உங்களுக்கு ஆர்ம்ஸ் வேணுன்னா மூவ் பண்ணுறதுனா எனேபிள் டிசேபிள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் லெக்ஸ் ஸ்பைன் இதெல்லாம் கிஸ்மோ அது அந்த மாதிரி. இதில் இப்போ இந்த வேல்யூவில் தான் நம்ம அனிமேட்டர் கொடுக்கணும். இப்போ இந்த ஒய் பாட்டில் இந்த அனிமேட்டர் இருக்குல்ல, அதுதான் கொடுக்க போகிறோம். ஒய் பாட்டை இப்படி, அது நீங்கள் நேம் என்ன வச்சுக்கோங்க, நான் டவுன்லோட் பண்ண ஒய் பாட்டுன்னு இப்படி அசைன் பண்ணுறேங்க. பேசிக்காக இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ப்ரொசீஜரல் அனிமேஷன் தான். நம்ம ப்ரீவியஸாக ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னா அது மூவ் ஆகும்ல, அது மாதிரி இல்லாமல் ப்ரொசீஜரல் அனிமேஷன் ரியல் டைமில் மீடியா பைப் கோஆர்டினேட்ஸை வச்சு இங்கே அனிமேஷன் பண்ணுறோம். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அவ்வளோதான், செட்டப் ஓவர். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத.